அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் கண்ட்ரோலில் இல்லாத பல சம்பவங்களையும் பல நிகழ்வுகளையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. சனி பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவம் லக்கண அடிப்படையில் எந்த பாவம் வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த காரக உறவுகள், அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கும் என்பது அர்த்தம். அதே சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த வகையில் அந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ, அந்த பாவத்தில் எந்த கிரகத்துடைய தொடர்பு இருக்கோ அதன் சார்ந்த வகையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செல்லும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த வீட்டை விட சனி பகவான் பார்க்கக்கூடிய வீடுகள் தான் பலம் மிக்கது. பார்க்கக்கூடிய வீடுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம கர்மாக்களையும் சொல்லக்கூடியது. அப்போ 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த 3, 7ஆம் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வலிமையான பார்வை சனிக்கு எப்பவுமே கர்மகாரம் சொல்லக்கூடிய, ஜீவனகாரம் சொல்லக்கூடிய 10ஆம் பார்வை தான் சனிக்கு மிக உயர்ந்த உன்னதமான பார்வை. இந்த 10ஆம் பார்வையாக நம்மளோட ஜாதகத்தில் எந்த பாவத்தை சனி பகவான் பார்க்கிறாரோ அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த பாவம் காரகத்துவத்தை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பதிலிருந்து தடையை ஏற்படுத்துது. இப்போ அந்த பாவத்தை அனுபவிப்பதில் தடை ஏற்பட சொல்லும்போது வாழ்க்கையில் சிலருக்கு அந்த அவங்க ஆசைப்படுற விஷயத்தை கொடுக்காமலே கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். சிலருக்கு ஆசைப்படக்கூடிய விஷயத்தை கொடுத்து அதை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை எடுத்துகிட்டு போவோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ அந்த பாவம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக பாவமாக யோக கிரகங்களுடைய பார்வையோடு இருந்து சுபகிரகங்கள் இருந்து நல்ல தன்மையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் சுப கர்மாக்களையும் நல்ல கர்மாக்களையும் நல்ல யோகமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க என்பது அர்த்தம். அதே சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பாவம் பாதகாதிபதியோ பார்வையோ, 6ஆம் அதிபதி பார்வையோ, 8ஆம் பார்வையோ, வக்கரம் கிரகங்கள் பெற்ற பார்வையோ, செவ்வாய் பார்வையோ, இந்தமாதிரி கிரகங்களுடைய பாதிப்போடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பாவம் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனையை தந்து கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை எந்த பாவமாக வருகிறது என்பது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை லக்கணமாகவே அமர்ந்து போச்சுன்னா லக்கணத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்திருந்து அந்த வீட்டில் சுபகிரகங்கள் சுப கிரகத்துடைய தொடர்பு இருந்துச்சு சொல்லும்போது இந்த ஜாதகனுக்கு பிறந்த உடனே வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து வளர்ச்சிகளும் குடும்பத்தில் சில கர்மங்கள் நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த பையன் இப்போ பொண்ணு பிறந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டது, இந்த விஷயம் ஏற்படுத்தும். அதே அந்த இடத்துல லக்கணத்தில் பாவ கிரகங்களோ, வக்கரம் பெற்றங்களோ, நீச்சம் பெற்ற கிரகங்களோ ஏதோ கிரகங்கள் அந்த லக்கணத்திலேயே இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஜாதகனுக்கு லக்னாதிபதியும் பலவீனமாக இருந்தாலோ லக்னாதிபதி 6, 8ஆம் இடங்களோ பாதகாதிபதியோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலோ அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள், தீராத நோய்களும், அறுவை சிகிச்சைகளும், பிரச்சனைகளும் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாப்புல பிரச்சனை கொடுக்கும். இப்போ அறுவை சிகிச்சை சொல்லும்போது இப்போ சனி பாருங்க, செவ்வாயை பார்வை வச்சுன்னா சின்னதுலேயே சில தலையில் ஆப்ரேஷன், தலையில் பெருசாக அடிப்படுறது, ஃபிக்ஸ் வர்றது, புதன் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்லை ஸ்கின் பிரச்சனை, பிறக்கும்போது ஸ்கின் பிரச்சனையோடு பிறக்கிறது, குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. அதே இடத்துல குரு பகவான் சனி இருந்து அந்த ஜாதகத்தை சந்திரனுடைய பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறது, மூளை வளர்ச்சி கம்மி, ஒரு 10 வயசு பையனுக்கு 4 வயசு பையன் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும். இந்தமாரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த லக்கணத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கும்போது அந்த ஜாதகன் அந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்கன்னு அர்த்தம். சில 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் பார்ப்பார். இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது அது வயதுக்கு தகுந்தாப்போல், காலத்துக்கு தகுந்தாப்போல் அந்த பாவத்தை இயக்கும். இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 2ஆம் இடம் பலமாக இருந்து சுபகிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னா இளமையிலேயே சீக்கிரமாகவே நல்ல பணம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும், இளமையிலேயே காரு பங்களா வீடு சொத்துக்களை சேர்த்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும், இளமையிலேயே கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும், நல்ல உடல் பலத்தையும், நல்ல சொல்லாற்றல் பேச்சாற்றலோடு அதை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே சுபகிரகங்களிலிருந்து கிரகங்கள் பலமையாக இருந்துச்சுன்னா உடல் உழைப்பு இல்லாமல் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்துது. அதே 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஒரு பாதிப்புகளோடு இருந்து பிரச்சனைகளோடு இருந்துச்சுன்னா
அந்த ஜாதகனுக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேனே, இவ்வளோ நான் வந்து நைட்டும் பகலமாகவும் சம்பாதிக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஒரு 500 சம்பாதித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேனே, என்னோட இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, கூட பிறந்த கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க, என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியலையே. அது ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்களே, அந்த ஒரு மாதம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கடினங்கள் பட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும், வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஏற்படுத்தும். என்ன சொல்லுவாங்க, பொதுவாக வந்து சனி பகவான் வந்து வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் எனக்கு அர்த்தம் கிடையாது. சனி உங்களோட ஜாதகத்தில் வந்து நல்ல யோகமாக அதிர்ஷ்டமாக அமைந்துட்டார்னா, சனி வந்து அந்த செல்வ வளத்தையும் புண்ணிய பலன்களையும் வந்து உங்களை தேடி வந்து கொட்டுவார். அப்படி சனி 2ஆம் இடத்துல வந்து பாதிப்பாக அந்த பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ ஜாதக ரீதியாக நம்ம வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவம் வந்து நம்மளுடைய குடும்பஸ்தானம், நம்மளுடைய வருமானத்தை வரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவம், இது எல்லாமே சனி இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்துட்டு தந்தையோடைய 6ஆம் பாவம். தந்தையோடைய நோய், அவர் உடல் எதிர்ப்பு திறன், அந்த தந்தைக்கு வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, எந்த அளவுக்கு அவர் வந்து சம்பாதிக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் ஓடுறாரு, இந்த தந்தையே சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்து, சுபகிரகங்கள் பார்வையை வந்து சனியும் உங்கள் லக்கணப்படி சுபகிரகமாக இருந்து யோகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு சொல்லும்போது, தந்தை இந்த ஜாதகன் பிறந்திலிருந்து ஓடிக்கிட்டே இருப்பார். பணம் 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 போயிட்டே இருப்பார், கோடிகளும் சம்பாதிப்பார். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஓட்டம் இருக்குது. ஒரு ஓட்டம் வந்துட்டு தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஓட்டம், இன்னொரு ஓட்டம்னு பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற ஓட்டம். அப்போ இந்த உலகத்துலேருந்து 2 மனிதர்கள், ஒரு மனிதர்கள் வந்து புத்திசாலிகளாகவும் திறமையாளர்களாகவும் சொல்லாற்றல் வாக்குபலத்தோடு உள்ள மனிதர்கள் இருக்காங்க. இன்னொரு மனிதர் பார்த்திங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க. அப்போ மாஸ்டர் பிரெயின். அப்போ மாஸ்டர் பிரெயின் உள்ளவங்க வந்துட்டு தான் மற்றவங்களை புத்திசாலிகளை வேலை வச்சு அவங்கள வந்துட்டு இதை பொண்ணு அதை பொண்ணு வேலைக்கு செய்ய வைக்க முடியும். மாஸ்டர் பிரெயின் உள்ளவங்க வந்துட்டு வாழ்க்கையில் வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க. அப்போ 2ஆம் இடத்தை வந்து இந்த சுபகிரகங்களுக்கு சொல்லும்போது அந்த மாஸ்டர் பிரெயின் கொடுத்துரும். சுபகிரகங்களுடைய தன்மை தொடர்புகள் இருக்கும்போது நமக்கு வந்து கொடுத்துது. அப்படி வந்து 2ஆம் இடத்துல சனியோடைய பார்வை நல்ல அற்புதமான வாழ்க்கை கூடியும் இள வயதிலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். இந்த 2ஆம் இடம் சனி பார்வை வந்து இவங்களுக்கு வந்து சின்ன வயசில், அதாவது வந்து இவங்களுடைய வாழ்க்கை படித்து முடிச்சுட்டு ஒரு ஏஜ் ஒரு 22 அந்த ஏஜ் வரைக்கும் இது அப்பாவுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த ஜாதகன் டக்குன்னு உள்ளே வந்துட்டு அவரும் அப்பாவுடைய பிஸ்னஸோ இல்லை அவர் தனிச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோ பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்தே தீருவார். இப்படி வந்து இந்த சனி லக்கணத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும்பொழுது நிறைய அற்புதங்கள் பண்ணணும். அங்கே பாவகிரகங்கள் இருக்கும்போது தான் பிரச்சனை. இப்போ 2ஆம் இடத்துல வந்துட்டு சனியோடைய பார்வை 10ஆம் பார்வையாக இருக்குது. சனியோட போடைய 10ஆம் பார்வையாக அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது தந்தை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். என் குடும்பத்துக்கு இவ்வளோ உழைக்கிறேன் லைஃப்பில் செட்டில் ஆக முடியலையே. தந்தை கஷ்டப்பட்டுட்டே இருப்பார், உழைச்சிட்டே இருப்பார். சரி, பையன் வந்து ஏதோ படிச்சுட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி வேலைக்கு ஏதோ போய் நம்ம குடும்பத்தை உயர்த்தி விடாத பார்த்தோன்னா பையனாலையும் செட்டில் ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2ஆம் பாவம் அடி வாங்கும்போது ஜாதகனுங்க அடி வாங்குறான், அப்பா வழியும் ஒரு ரிட்டைர்மெண்ட் அவர் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இப்படி தான் லக்கணத்து 2ஆம் இடத்து சனி பகவான பார்வை இருக்குது. இதே லக்கணத்தில் சனி பகவான் பார்வை வந்து அந்த பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனுடைய தன்மை, அந்த ஜாதகனுடைய இது பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து வளர்ப்பு வகையில் வந்து தாயாக வளருது, வளர்ப்பு தன்மையில் வளருது, பிறக்கும்போது பிரச்சனையோடு பிறக்கிறது. இந்தமாரி வந்துட்டு எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, இப்போ சந்திரனும் புதனும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா வந்துட்டு பிறப்பிலே ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது சனியோடைய 10ஆம் பார்வை வந்துட்டு பல ரகசியங்களையும் சொல்லக்கூடியது, பல யோகங்களை சொல்லக்கூடியது. நம்ம இந்த பிறப்பில் எதுக்கு நம்ம பிறந்தோம், நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்மளுடைய கொடுப்பனைனா என்ன, நம்ம என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில், நம்ம எப்படி பேங்க்கில் நம்மள்ட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ இல்லை நம்மளுடைய சொத்துக்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும் நம்ம கணக்கு இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்மா. கர்மா என்பது வந்துட்டு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. கர்மா என்பது வந்து இந்த உலகத்தில் இந்த மனிதன் பிறந்தவங்க அனைவருமே கர்மா இல்லாமல் வரவும் முடியாது. அது நல்ல கர்மா கெட்ட கர்மா. அப்போ நமக்கு நல்ல கர்மா தான் கெட்ட கர்மா வந்துருக்குமா, அப்போ அதுக்கப்புறம் தான் தசாபுத்தியை இந்த லக்கணமோ 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு, இந்த இடம்லாம் சரியாக இருக்குன்னா தசாபுத்தி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பிறப்படைய உங்களோட பிறப்படைய நோக்கமே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, சந்தோஷமாக இருக்குது. சாம்ராஜ்யம் என்பது வந்து ஏதோ பெரிய கோட்டை கட்டி தனிப்பட்ட சாம்ராஜ்யம் என்பது நம்மளுடைய குடும்பம் தான். நம்ம வடிவமைச்சிருக்கக்கூடிய குடும்பம், நமக்கு அப்புறம் வந்து பேர குழந்தைங்க, பேர பசங்க, பிள்ளைகள், இவங்க அந்த வழியாக அந்த ஒரு இடத்த விட்டு போகிறோம் பார்த்தீங்களா,
அதுதான் நம்ம அமைக்கக்கூடிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் என்பதும் இந்த பெரிய கோட்டை கட்டதோ முதலமைச்சராகதோ பிரதமராக அது சாம்ராஜ்யம் கிடையாது. சாம்ராஜ்யன்றது நம்ம பிறந்தோம், நம்ம தாத்தா, நம்ம அப்பா, நமக்கு அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை விட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பிறப்பின் நோக்கமே. நன்றி.